நேற்று தான் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அவருடைய மந்திரியை வச்சு சட்டசபையிலேயே டாஸ்மாகை அகற்றவே முடியாது என்று மிஸ்டர் நத்தம் விஸ்வநாதனை வைத்து பேச வைத்த ஜெயலலிதா இன்னைக்கு நிச்சயம் மக்கள் நம்மை புறக்கணிக்க போகிறார்கள் என்று பயம் வந்தவுடனே மீண்டும் ஆட்சியிலே வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று முழு பூசணிக்காயை சோற்றில மறைப்பது போல ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் வாசிச்ச எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இன்னைக்கு வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வெள்ளம் வந்த போது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா பகுதி, கடலூர், சிதம்பரம், அதே போல நமது விழுப்புரம் மாவட்டம் என்று எல்லா தூத்துக்குடி எல்லாம் பாதிச்சிச்சு. ஆனா ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்களை போய் நேராக சந்திச்சு அவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டாரா என்றால் இல்லை. ஒரு முதலமைச்சர் என்பவர் யார்? முதல் சேவகராக இருக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து யார் ஒருவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகிறாரோ அவர்தான் உண்மையான முதலமைச்சராக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு எல்லை கோட்டுக்கு அப்பால் தொடர்பு எல்லையிலே இல்லாம மக்களை சந்திக்காத ஒரு முதல்வராக, மக்கள் பிரச்சனைகளை பார்க்காத ஒரு முதல்வராக, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர அத்தனை மந்திரிகளும் இந்தியாவிலேயே சந்திக்க முடியாத ஒரே முதல்வர் இருக்கிறார் என்றால் அது இந்த மாநிலத்தில் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் தான் என்று இன்றைக்கு ஜெயலலிதாவை பற்றி பேசக்கூடிய ஒரு அவல நிலை. கடந்த ஒரு வார காலமாக டிவியில பல விமர்சனங்கள் என்னை பற்றியும் கட்சியை பற்றியும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து சென்ற சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர வரைக்கும் தான் அதற்கு நாம் எஜமான். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வந்துட்டா அந்த வார்த்தை நமக்கு எஜமான் என்பதை மறந்து இன்னைக்கு தங்கள் கற்பனை சக்திக்கு அப்பாற்பட்டு தங்கள் மனசுல தோன்றதையெல்லாம் பேசும் ஒரு முட்டாள்களாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாங்க? கேப்டனும் நானும் பல ஆயிரம் கோடி இன்றைக்கு ஆளும் ஜெயலலிதா கிட்ட இருந்து வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியிலே இணைந்து விட்டோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்றாங்க. உறுதியாக சொல்கிறேன் மக்களே, கேப்டனோ நானோ எங்கள் கழகத்தினரோ கோடிகளுக்கு என்றைக்கும் அடிபணிய மாட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் தான் நாங்கள் இடம் பிடிப்போம். ஏன் கேப்டனும் சரி, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ கொஞ்சம் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வாங்கி இருக்கலாம், பல சீட்டை வாங்கி இருக்கலாம். ஆனா யாருடைய எண்ணத்திலும் காசோ பணமோ சீட்டோ பதவியோ இல்லையே, தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதிதான் தெரிந்ததே ஒழிய இங்கு காசு பணம் இங்கு வந்தது. அதே போல சொல்றாங்க, இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் கட்டுப்பாட்டில் இல்லை, எங்கள் அண்ணி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்ன அவருக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த நிமிஷம் வரை என் அன்பு கணவர் கேப்டன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். நானே கேப்டன் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டிற்கு வரும் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை உங்க முன்னாடி வைக்கிறேன். கடைசி நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் கட்சிக்காக, கேப்டனுக்காக, எங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக தான் இந்த அண்ணி வாழ்வாள் என்பதை தவிர இவர்கள் சொல்லுவது போல காசுக்கோ பதவிக்கோ எந்த விதமான அடிப்படை தன்மை இல்லாத இது போன்ற தரம் கெட்ட வார்த்தைக்கு என்னைக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியும் விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன். என எங்கள் மனசு அப்பழுக்கற்றது. உண்மையாக நாட்டுக்காக தொண்டர்களுக்காக உழைக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த புனித பயணத்துல இது போல 1 லட்சம் இல்ல 1 கோடி வீண் பழி சொற்களை எய்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும்
முன்னேற்றியே தீர்வோம் என்ற ஒரே உறுதியோடு எங்கள் பயணம் என்றைக்கும் தொடரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அத்தம் சனாதன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அத்தம் அப்படின்னு நான் சட்டசபையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்கள் கொடுத்து உங்களுக்காக தான் இருக்கிறேன், இல்லை என்னன்னு நீங்கள் அது யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு யார் அடிக்கணும் அடிக்கிறான்.